கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இந்த பதிவில் மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றமான சூழ்நிலை குறித்தும் உலக சமாதானத்திற்காக கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபம் பண்ண வேண்டிய அவசியத்தை குறித்தும் பார்ப்போம். சமாதானத்தின் கர்த்தர் தாமே சமாதானத்தை உண்டாக்குவாராக. ஆமேன். அல்லேலூயா. கடந்த சனிக்கிழமை அன்று இரவு நடைபெற்ற ஈரானின் தாக்குதலுக்கு பதில் தாக்குதல் செய்யும்படியாய் கூட்டப்பட்ட இஸ்ரேலின் 5ஆம் கட்ட வார் கேபினட்டின் கூட்டமானது எந்த முடிவும் எடுக்கப்படாமல் முடிவுற்றது. ஈரானின் பிரசிடென்ட் இப்ராஹிம் ராய்சி இஸ்ரேலை கடுமையாக எச்சரித்துள்ளார். இஸ்ரேலுடைய எந்த ஒரு தாக்குதலுக்கும் மிக கடுமையான பதிலடி கொடுக்கப்படும் என்றும் அதன் விளைவு மிக மோசமானதாக இருக்கும் என்றும் எச்சரித்துள்ளார். மேலும் ஈரானை இஸ்ரேல் தாக்குமானால் அது மிகவும் மட்டுப்படுத்தப்பட்ட தாக்குதலாக இருக்கும் என்று யுஎஸ் அறிவித்துள்ளது. இதிலிருந்து ஈரானில் இஸ்ரேலின் பதில் தாக்குதல் நிச்சயம் நடைபெறும் என்றும் அது சிறிய தாக்குதலாக இருந்தாலும் பெரிய தாக்குதலாக இருந்தாலும் அதன் விளைவு மிக மோசமானதாக இருக்கும் என்றும் அறிந்து கொள்ள முடியும். மேலும் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவை பிரிட்டிஷ் வெளியுறவு அமைச்சர் டேவிட் கேமரூனும் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் ஆனலினா பார்போக்கும் சந்தித்து தங்கள் நாட்டின் ஆதரவை தெரிவித்துள்ளனர். யுஎஸும் ஈரானுக்கு எதிராக மிக கடுமையான பொருளாதார தடையை எடுக்க உள்ளது என்று அதன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் ஜேக் ஜில்லிவன் செவ்வாய் அன்று அறிவித்துள்ளது. இதிலிருந்து மத்திய கிழக்கில் உள்ள பதற்றமான சூழ்நிலைகளை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். மேலும் சீனா ஈரானுக்கு தங்கள் ஆதரவை வெளிப்படையாகவே அறிவித்துள்ளது. இந்த சம்பவங்கள் மத்திய கிழக்கில் ஒரு மிகப்பெரிய போர் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஆதலால் தேவ பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், ஒரு கால் இஸ்ரேல் ஈரானை தாக்குமானால் அதுவே 3ஆம் உலகப் போரின் ஆரம்பமாக இருக்கக்கூடும். அப்படி 3ஆம் உலகப் போர் நடக்குமானால் உலகமெங்கும் கொடியதான பஞ்சம் உண்டாகும். பாருங்கள், இப்பொழுதே சூடான் மற்றும் ஆப்பிரிக்க நாடுகளின் நிமிடத்திற்கு ஒரு குழந்தை பசியினால் இறந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். ஆதலால் கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த போர் நடக்காதவாறு அதிக ஊக்கத்தோடு ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இஸ்ரேலின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்ள என்று கர்த்தர் சொன்னது போல நாம் இஸ்ரேலின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள்வோம். இந்த போர் நடக்காதபடி அதிகமாய் ஊக்கமாக ஜெபிப்போம். ஆமேன். அல்லேலூயா.